Physics class 12th problem number 3 Coulomb's law for electrostatic force between two point charges and Newton's law for gravitational force between two stationary point masses both have inverse square law dependence on the distance between the charges and masses respectively. Respectively na இப்போ வந்து Coulomb's law for electrostatic force அப்படின்னா it depends on the inverse square of the charges, distance between the charges. Newton's law for gravitational force depends on the inverse square of the distance between the masses. Electrostatic force charges, gravitational force masses. Here in the problem la நாம strength of electrostatic force and gravitational force between a proton and an electron கண்டுபிடிச்சி அது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ பார்க்க போகிறோம். அதே மாதிரி strength of electrostatic and gravitational field force between two protons பார்த்து அதுக்கு இடையில் உள்ள ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் பி பார்ட்டில் நாம் ஆக்சலரேஷன் ஆஃப் என் எலக்ட்ரான் அண்ட் எ ப்ரோட்டான் டியூ டு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் தேர் மியூச்சுவல் அட்ராக்ஷன். நமக்கு தெரியும் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ப்ரோட்டான் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணோம், எலக்ட்ரான் வந்து ப்ரோட்டானை அட்ராக்ட் பண்ணோம். டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க 1 ஆம்ஸ்ட்ராங். 1 ஆம்ஸ்ட்ராங்ன்றது வந்து 10⁻⁻10 மீட்டர். ஸோ Coulomb's law, electrostatic force, Newton's law for gravitational force, inverse square law, charges, masses, ratio of their magnitudes, electron and a proton, two protons, acceleration. Distance 1 Armstrong equal to 10⁻⁻10 meter. நெக்ஸ்ட் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் Coulomb's law F equal to 1/4/ε0 magnitude of Q1 Q2 by R square. இதில் Q charges or distance between charges. Gravitational force now it's according to Newton's law of universal gravitation. இதை எஃப்ஜின்னு மார்க் பண்ணுறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எஃப்இன்னு போடுறோம். எஃப்ஜினா -g இன்ட்டு m1 m2 பை ஆர் ஸ்கொயர். ஃபிசிக்ஸில் மோஸ்ட்லி நம்ம கன்வென்ஷனுக்காக எப்போவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் மைனஸ் யூஸ் பண்ணுவோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். இதில் எம்னா மாஸ், ஆர்னா distance between masses. இப்போ நம்ம for a proton and a electron நம்ம electrostatic force கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் gravitational force கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுக்கும் இடையில் உள்ள மேக்னெட்டுடைய ரேஷியோ பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1/4/ε, 1 புரோட்டான் 1 எலக்ட்ரான் பை ஆர் ஸ்கொயர். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் -g இன்ட்டு m1 m2 பை ஆர் ஸ்கொயர். இது ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட்ஸ் பார்க்க போகிறோம். மேக்னிடியூட்னா எப்படி சொல்லுவோம்? இப்படி
எஃப் முன்னாடி ஒரு பார் பின்னாடி ஒரு பார் FE by FG equal to 1/4 by epsilon E square by R square divided by G. ஒன்று mass of the proton, இன்னொன்று mass of the electron divided by R square. It will become 1/4 by epsilon E square by R square. ஒன்ஸ் அகெயின் நான் வந்து ஏற்கனவே எழுதுனதே திரும்ப எழுதிட்டுருக்கேன். பை ஆர் ஸ்கொயர். இந்த ஜி இங்கே வரும்போது 1/4 பை எப்சிலான் இ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1/g. இங்கே மேலே வரும்போது ஆர் ஸ்கொயர் பை எம் மாஸ் ஆஃப் த புரோட்டான் இன்ட்டு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஈக்குவல் டு R square cancel. So E square by 4 by epsilon G MP mass of the proton, mass of the electron. நமக்கு இங்கே எல்லா வேல்யூஸும் தெரியுமா? E equal to 1.602 into 10 power minus 19 coulomb. Mass of the proton equal to 1.67 into 10 power minus 27 kg. Mass of the electron equal to 9.11 into 10 power minus 31 kg. Gravitational field வரக்கூடிய Gயும் ஒரு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். அதனோட வேல்யூஸ் எப்சிலான் வந்து 8.854 into 10 power minus 12 எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்தா கடைசியாக வந்து 2.4 into 10 power 39 வரும். அதாவது ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் பிட்வீன் எ புரோட்டான் அண்ட் என் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 protons. ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 1/4 by எப்சிலான். ரெண்டுமே புரோட்டான்றதுனால நெகட்டிவ் வராது பை ஆர் ஸ்கொயர். 4 by epsilon E square by R square. Gravitational force அது ஃபார்முலா G into MP. இங்கே மறுபடியும் MP by R square. ஏன்னா இது 2 protons. எப்போவுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மைனஸ் போட்டிருக்கோம். இதனுடைய மேக்னிடியூட் இங்கே MP mass of the proton R square. equal to 1/4 by epsilon E square R square. இந்த G இங்கே மேலே போகும்போது into 1/g R square mass of the proton. R square cancel. So E square by 4 by epsilon G mass of the proton. இங்கே நம்ம எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஈனா 1.602 into 10 power minus 19 coulomb. mass of the proton 1.67 into 10 power minus 27. எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். 1.3 into 10 power 36. So ratio of magnitude between electrostatic force and gravitational force for 2 protons வந்து 1.3 into 10 power 36. நம்ம நோமரேட்டரில் இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட ரொம்ப 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 பெருசு. எனார்மஸ்லி ஸ்ட்ராங்கர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதில் பி பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு புரோட்டானுக்கும் ஒரு எலக்ட்ரானுக்கும் நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஏன்னா அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். என்னென்னா ஒரு புரோட்டான் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணோம், எலக்ட்ரானும் புரோட்டானை வந்து அட்ராக்ட் பண்ணோம்.
டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 1 ஆம்ஸ்ட்ராங். 1 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10⁻⁻10 மீட்டர். இதில் நமக்கு முக்கியமாக நமக்கு என்ன தெரியணும்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் F equal to mass into acceleration. இப்படின்னா என்ன அர்த்தம்னா Fன்றது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது F. Mன்றது அந்த ஆப்ஜெக்டுடைய வெயிட். நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இவ்வளோ மாஸ் இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் வந்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ வேகமாக போகும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஆக்சலரேஷன் அண்டர்கோ அப்படின்றது வந்து ஆக்சலரேஷன். இந்த F ஈக்குவல் டு M/A A ஈக்குவல் டு F/Mனும் போடலாம். இங்கே ரெண்டுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட் Fe ஈக்குவல் டு 1/4/ε. மேக்னிடியூட்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வராது, r². இதில் நம்ம 1/4/ε 1.6 × 10⁻⁻19 மறுபடியும் 1.6 × 10⁻⁻19 டிவைடட் பை 10⁻10 × 10⁻10. இந்த 10⁻10 எங்கிருந்து வந்தது? அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான், அதுதான் ஆர். ஆரோட வேல்யூ தான் நம்ம வந்து 10⁻10 × 10⁻10 எழுதியிருக்கோம். இதெல்லாம் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்னா 2.3 × 10⁻⁸ நியூட்டன். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் தான் ஒரு புரோட்டான் இன்னொரு எலக்ட்ரான் மேலேயும் கொடுக்கும், எலக்ட்ரானும் புரோட்டான் மேலே கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? மாஸ் ஆஃப் த புரோட்டான் நமக்கு தெரியும், 1.67 × 10⁻⁻27 கிலோகிராம். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானும் தெரியும், 9.11 × 10⁻31 கிலோகிராம். இப்போ நமக்கு என்னென்ன தெரியும்? ஃபோர்ஸும் தெரியும், மாஸும் தெரியும். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? A ஈக்குவல் டு F/m. அதாவது ஒரு எலக்ட்ரான் எவ்வளோ ஆக்சலரேஷன் ஆகும்னா அந்த எலக்ட்ரான் மேலே புரோட்டான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதுவும் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானும். ஸோ நான் இதனால தான் இங்கே வந்து எல்லாமே இன்னு சொல்லியிருக்கேன். ஈனா எலக்ட்ரான். ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ் தான். ஸோ 2.3 × 10⁻⁸ நியூட்டன் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.11 × 10⁻31 கிலோகிராம். ஸோ ஆக்சலரேஷன் பார்த்தா 2.5 × 10⁻22 மீட்டர்/s². இது சால்வ் பண்ணால் இதான் உங்களுக்கு கிடைக்கும். acceleration on a proton equal to force exerted on a proton. Force யார் கொடுக்குறா? எலக்ட்ரான். divided by mass of the proton. P na proton. ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். 2.3 × 10⁻⁸ நியூட்டன் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த புரோட்டான் 1.67 × 10⁻⁻27 கிலோகிராம். ஸோ ஆன்சர் வில் கம் as 1.4 × 10⁻9 மீட்டர்/s². அவ்வளோதான். ஃபிசிக்ஸ் ரொம்ப சிம்பிள்.